இந்தியாவுடைய ஜீவ நாளத்தை ஏற்றுக்க மாட்டேங்கிற, இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்கு பாடுபட்டு கொடுத்த மந்திரத்தை நீ ஏற்றுக்க மாட்டேங்கிற. உன்ன என்ன சாமியே சரணம் ஐயப்பா சொல்கிறோமா? வந்தே மாதரம் இந்த நாட்டின் குடிமகனாக நீ இருந்தால் சொல்லித்தாகணும். இந்த நாட்டின் உப்பை தின்று வளங்களை தின்று வாழ்வை அனுபவித்து கொண்டிருக்கிற எந்த ஒரு குடிமகனும் வந்தே மாதரத்தை உச்சரித்து தான் ஆகணும். அதுக்கு என்ன மதம்? தமிழ்னு பேசுகிறீங்களா? அவங்களுடைய தாய்மொழி என்ன? அவங்களுடைய கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்களில் எப்படி ஆரம்பத்தில் கற்பிச்சுட்டு இருக்காங்க? என்ன மொழியில் கற்பிக்கிறாங்க கேட்டியா? இவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்காங்களா, கோவிலில் ரொம்ப நாளாக இருந்தால் கோவில் அவனுக்கு சொந்தம், மசூதியில் வக் போட்டா இருந்தால் அவனை பிடிச்சி இங்கே கொடுத்துருவோம் நாங்கள். இதான் அவங்க மதசார்பற்ற தன்மை. ஆசா நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மசூதியில் சர்ச்சைங்க இந்த நாட்டினுடைய அத்தனை மூலை முடுக்கிலும் வந்த வர ஒதுக்கும் முடியாதுன்னு சொல்லி நாட்டை விட்டு வெளியே போ. இல்லை, வந்தே மாதத்தில் அந்த காளின்ற வார்த்தைகள்லாம் இடம்பெறுது. ஆனால் இஸ்லாமில் அந்த உருவ வழிபாடுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எதுவோ அதை அவங்க ஒத்திச்சாகணும். நீங்கள் காளியை ஒத்திரிக்க வேண்டாம், வந்தே மாதரம் 4 தடவை கோஷம் போடு பார்ப்போம். போட மாட்டாங்கன்னு சொல்லி போட மாட்டாங்க சார். நான் சர்ச்சுக்கு போவேன் சார், அந்த ஜீசஸை பார்த்து என்னுடைய குலதெய்வம் மாகாளியே பராசக்தியே ஜீசஸின் உருவில் இருக்கிற நான் வழங்குறேன்னு நான் சொல்லுவேன். என்னால் மாஸ்க்லேயும் பண்ண முடியும். நீங்கள் வருவீங்களா? வாசப்படியில் கால் வைப்பீங்களா? வாசப்படியில் உங்களால் கால் வைக்க முடியுமா? யார் மத சார்பற்றவர்? இந்து மத சார்பற்றவர். மற்றவங்களாம் இந்து மத சார்பற்றவர்கள். ஆராசா சொல்ல வேண்டாம், எந்த திமுகன்னு சொல்ல வேண்டாம். நீ மதம் மாறிய கிறிஸ்தவன். என்னுடைய நாட்டினுடைய ஏழை தலித்தினுடைய ரெப்ரசன்டேஷனை அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சு அவனுடைய பதவியில் நீ உட்காந்துருக்க. ரோசமான சூடு சொரணனா இருந்தவனா நான் கிறிஸ்தவன் சொல்லி அந்த இதை ராஜினாமா பண்ணு. நீ என்னுடைய தலித் சகோதரனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீ பறிச்சுக்கிட்டு இருக்க. நீ அதே மாதிரி நிறையா பேர் இருக்கான்.